வணக்கம் தாய்நாடு. பாதை அமைக்கப்பட்டுள்ள இடத்துக்கு அருகிலே கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முதல் இந்த புகையிரத நிலையத்திலே வேலை செய்த மக்களுக்கு அவர்கள் குவார்ட்டர்ஸ் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த குவார்ட்டர்ஸ்லே தான் அவர்கள் தங்கி இங்கே வேலை செய்திருக்கிறார்கள். 90ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இடம்பெற்ற யுத்தத்தின் போது அவர்கள் இடம்பெயர்ந்து சென்று விட்டார்கள். இந்த புகையிரத நிலையம் பாவனையில் இல்லை. அதன் காரணமாக இடம்பெயர்ந்து சென்ற மக்கள் மீள இந்த இடத்திலே அந்த குவார்ட்டர்ஸ் இருந்த இடத்திலே பல மக்கள் காணியற்ற மக்கள் அங்கே குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதன் பின்னர் இந்த மக்கள் கிட்டத்தட்ட 30 வருடங்களாக தாங்கள் வசித்த பின்னர் இப்போது மீள அரசாங்கத்தினால் புகையிரத பாதையெல்லாம் போடப்பட்டு புகையிரதம் எல்லாம் செல்ல தொடங்கிவிட்டது. அதன் காரணமாக அங்கே வேலை செய்வர்களுக்கு மீளவும் அந்த இடம் தேவை. ஆகவே அங்கே குடியிருக்கிற மக்களை அவர்கள் எழுப்ப வேண்டும். இப்படி குடியிருக்கிற மக்கள் தங்களுக்கு சொந்தமாக நிலம் இல்லை என்பதை அறிந்து உடனே என்ன செய்திருக்கிறார்கள், இங்கே இந்த மானிப்பாய் இணுவில் கோண்டாவில் மேற்கு அன்னங்கை என்று சொல்லப்படுகின்ற இடத்திற்கு அருகிலே நிறைய தோட்டக்காணிகள் காணப்பட்டிருக்கின்றன. இந்த தோட்டக்காணிகளை உரிமையாளரிடம் கேட்டு தாங்கள் அந்த நிலங்களை பெற்று அங்கே இப்போது வசித்து வருகிறார்கள். என்னதான் 30 வருடங்களுக்கு பின்னர் இந்த இடத்திலே புகையிரத பாதைகள் போடப்பட்டு புகையிரதங்கள் சென்றாலும் கூட இந்த கோண்டாவில் மேற்கு பகுதியை சார்ந்த மக்கள் குறிப்பிடுகிறார்கள், தங்களுக்கு இந்த பாதையானது மிகவும் அச்சத்தை தருகின்ற வகையிலே அமைய பெற்றிருக்கிறது. என்னவென்று சொன்னால் அன்றாடம் இங்கே தற்கொலைகள்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. கிட்டத்தட்ட சில மாதங்களுக்கு முன்னர் நடந்த ஒரு செய்தி கூட நீங்கள் அறிந்திருக்கலாம். என்னவென்று சொன்னால் தனது சகோதரன் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அதாவது இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டுக்குள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தனது சகோதரனை விடுதலை செய்யுமாறு ஒரு கடிதத்தை எழுதி வைத்து ஒரு பாடசாலை மாணவன் குதித்து தற்கொலை செய்த செய்தி அனைவருடைய மனதையும் முறுக்கி இருக்கிறது. அந்த செய்தியை கூட நீங்கள் அறிந்திருக்க முடியும். அதை போல கிட்டத்தட்ட 2-3 கிழமைக்கு முதல் 2 ஆண் சகோதரர்கள் ஒன்றாக கையை கோர்த்தபடி இங்கே தற்கொலை செய்ததாகவும் இந்த பகுதியை சார்ந்த மக்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். மேற்கு அன்னங்கை கிராமத்தை பொறுத்தவரையில் அவர்கள் தோட்ட பயிற்சியை தான் அங்கே சிறப்பாக மேற்கொள்வார்கள். இவர்களுடைய தோட்ட பயிற்சியை பாதிக்கப்பட்டதற்கு இன்னொரு காரணத்தை கூட குறிப்பிடுகிறார்கள். என்னவென்று சொன்னால் அந்த புகையிரத கடவைக்கு அருகிலே தங்கியிருந்த மக்கள் இங்கே இந்த நிலப்பரப்பை வாங்கியதன் காரணமாக இப்போது சிறு நிலங்கள் தான் தோட்ட நிலங்களாக காணப்படுகின்றன. எனக்கு பின்னாலே பாருங்கள், இந்த இடத்திலே தான் மக்கள் தங்களுடைய குடியிருப்பை அமைத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக இங்கே இந்த சிறு தோட்ட நிலங்கள் காணப்படுவதனால் தங்களுடைய பயிற்சிகளை மேற்கொள்வது மிகவும் கடினமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த பகுதியை சார்ந்த மக்கள் தெரிவித்திருந்தார்கள்.
மாவட்டத்தை பொறுத்தவரை வந்து பல சிறப்பு வாய்ந்த ஆலயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக காரியநகரிலே அமைக்கப்பட்டுள்ள ஈழத்து சிதம்பரம் ஆலயம், அதே போல நைனை நாகபூஷணி அம்மன் ஆலயம், புங்குடுதீவிலே அமைக்கப்பட்டுள்ள கண்ணகை அம்மன் ஆலயம், வற்றாப்பளை கண்ணகை அம்மன் ஆலயம் போன்ற பல ஆலயங்கள் காணப்பட்டாலும் கூட அது வந்து இலங்கையிலே தான் சிறப்பு வாய்ந்த ஆலயங்களாக இருக்கின்றன. அதைவிட உலகத்திலேயே சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயமாக காணப்படுவதான் வந்து இந்த அன்னங்கை கிராமத்திலே அமைய பெற்றுள்ள காரைக்கால் சிவன் ஆலயம். இந்த ஆலயத்துக்கு வந்து ஒரு தனித்துவமான சிறப்பு இருக்கிறது. என்னவென்று சொன்னால், எல்லா ஆலயங்களையுமே வந்து மயானத்துக்கு அருகிலே ஆலயங்களே அமைக்கப்படுவதில்லை. ஆனால் இந்த ஆலயம் வந்து மயானத்துக்கு அருகிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் வந்து ஒரு கருத்து கூட புலப்படுத்தப்படுகிறது. என்னவென்று சொன்னால், சிவன் ருத்திர தாண்டவம் ஆடிய போது, கோபம் கொண்டு ஆடிய போது அந்த மயான சாம்பலை தன்னுடைய மேனியிலே பூசி ஆடியிருக்கிறார். அந்த சிறப்பு வாய்ந்ததாகத்தான் இந்த ஆலயம், மயானத்துக்கு அருகிலே இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறதன் காரணமாக அந்த சிவனுடைய அருட்கடாட்சம் பெற்ற ஆலயமாக இந்த ஆலயம் காணப்படுகிறது. ஆண்டு காலப்பகுதியிலே தான் வந்து இந்த மக்கள் இங்கே குடியமர்ந்தார்கள். அந்த வேளையிலே அவர்கள் தங்களுடைய வீடுகளை நிர்மாணித்தார்கள். நிர்மாணிக்கின்ற வேளை எனக்கு பின்னாலே பாருங்கள், அந்த தகரம் அடைக்கப்பட்ட வேலி, அந்த வீட்டிலே வந்து அத்திவாரத்தை தோண்டுவதற்காக கிடங்கு வெட்டி கொண்டிருந்த வேளை அங்கே வந்து ஒரு பிள்ளையாருடைய சிலை படப்பட்டிருக்கிறது. அதை என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த பிள்ளையாருடைய சிலையை மண்ணுக்குள் மூடி மறைத்து விட்டார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இதை வந்து தெரியப்படுத்தினால் உடனடியாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இங்கே வருவார்கள். இந்த நிலம் வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலம் என்று சொல்லி அபகரித்து விடுவார்கள். அதன் காரணமாக தங்களுக்கு இருக்கின்ற தாங்கள் வேண்டிய இந்த நிலமும் தங்களுக்கு கிடைக்கப்பெறாமல் போய்விடும் என்ற காரணத்துக்காக இந்த உண்மையை இந்த மக்கள் என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னால் மறைத்திருக்கிறார்கள். கோண்டாவில் மேற்கு அன்னங்கை கிராமத்து மக்களை பொறுத்தவரையிலே பெரும்பான்மை தொழிலாக வந்து அவர்கள் தோட்ட பயிற்சியை மேற்கொண்டாலும் கூட இங்கே இருக்கின்ற சில மக்கள் கால்நடை வளர்ப்பையும் தங்களுடைய தொழிலாக கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே இந்த இடத்துல, இந்த மேய்ச்சல் நிலத்திலே வந்து ஆங்காங்கே சில இடங்களிலே வந்து நிறைய மந்தைகள் இருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இடத்திலிருந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு இன்னொரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கலாம் நேயர்களே. இப்போது உங்களிடம் விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் புவியுடன் உங்கள் விஷானி. தாய்நாட்டு நிகழ்ச்சிக்குள்ளே செல்வதற்கு முதல் இப்போது நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை எடுத்துக்கொள்ளலாம். இது உங்கள் வணக்கம் தாய்நாடு. எங்களுடன் என்றும் இணைந்திருங்கள். வணக்கம் தாய்நாடு.
அடுத்ததாக நாங்கள் உங்களை இலங்கை வரலாற்றிலே ஈழத்து திருச்செந்தூர் என்று சிறப்பாக அழைக்கப்படுகின்ற திருச்செந்தூர் முருகன் ஆலயத்திற்கு அழைத்து செல்ல போன்றோம். இது கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே கல்லடி எனும் பிரதேசத்தில் ஒரு சிறப்பான முருகன் ஆலயமாக விளங்குகின்றது. அது மாத்திரமல்ல, பல ஆண்டுகளை கடந்த பல புதுமையான ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குகின்றது. இந்த ஆலயத்தை பற்றி குறிப்பிட வேண்டுமானால் கிட்டத்தட்ட 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி பேரலையின் போது இந்த ஆலயத்தினுடைய கோபுரம் கூட ஒரு சற்று சரிவான நிலையில் சரிந்து காணப்படுகின்றது. இந்த ஆலயத்தினுடைய பல சிறப்பான விடயங்களையும் இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகளையும் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். வாருங்களமை தொடர்ந்து கிட்டத்தட்ட 1961ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே ஓங்கான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெரிய ஒரு நாள் தான் இந்த ஆலயம் கூட, இந்த திருச்செந்தூர் முருகன் ஆலயம் கூட இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆரம்ப காலங்களில் பனை வேலையால் ஓயப்பட்ட கொட்டில் தான் இந்த ஆலயம் கூட காணப்பட்டிருந்தது. இந்த ஆலயம் தான் அந்த ஆரம்ப காலங்களிலே இருந்த ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய கோபுர கலசம் கூட இந்த பக்கமாக சரிந்திருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஏற்பட்ட சுனாமி பேரலையின் போது இந்த கோபுரம் சற்று சரிஞ்சிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட 2010ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே சுனாமி பேரலுக்கு பிறகு 2010ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த ஆலயத்தை புதிதாக இந்த ஆலயத்திற்கு அருகிலே அமைத்திருக்கின்றார்கள். இது மக்களால் மட்டும்தான் இந்த ஆலயம் கூட அமைக்கப்பட்டிருக்கின்றது. கல்லடி மக்கள் தங்களுடைய காசுகளை ஒன்றிணைத்து தான் இந்த ஆலயத்தை கூட புதிதாக அந்த இடத்துல அமைத்திருக்கின்றார்கள். இந்த ஆலயம் தான் சுனாமி பேரலைக்கு பிற்பட்ட காலப்பகுதியிலே அமைக்கப்பட்ட திருச்செந்தூர் முருகன் ஆலயம். இந்த ஆலயத்திலே எல்லோரும் அதிசயிக்கத்தக்க வகையிலே ஒரு அற்புதம் கூட நிகழ்ந்திருக்கின்றது. என்ன விஷயம் சொன்னால், இந்த ஆலயத்திலே முற்புறமாக ஒரு முருகனுடைய திருவுருவச் சிலை காணப்படுகின்றது. ஆரம்ப காலங்களிலே இந்த திருவுருவச் சிலையை அமைப்பதற்காக ஒரு சிற்பாசாரியார் அமைத்து விட்டு சென்றிருக்கின்றார். தினம்தோறும் அந்த சிற்பத்தினுடைய எல்லா பகுதிகளையும் அமைத்து விட்டு, நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஒரு சிற்பத்தை பொறுத்தவரை இறுதியாக கண் வடிவமைப்பார்கள். அந்த வகையில் இவர் கண்ணை வடிவமைப்பதற்கு முதல் நாள் இரவு அந்த கண்ணை கட்டிவிட்டு சென்றிருக்கின்றார். மறுநாள் காலையில் அதை அவிழ்த்து பார்த்த பொழுது தானாகவே அந்த இடத்தில் அந்த சிலையில் கண் தோன்றி இருக்கின்றது. இப்படியான ஒரு அதிசயம் இந்த ஆலயத்தில் நிகழ்ந்திருக்கின்றது. திருவிழா ஆவணி மாதம் தொடர்ந்து 15 நாட்கள் சிறப்பாக இடம்பெறும். அதைவிட நான் குறிப்பிட்டிருந்தேன் உங்களுக்கு, இந்த ஆலயத்தினுடைய திருவுருவச் சிலை ஒரு அதிசயிக்கத்தக்க வகையிலே அதனுடைய கண் திறந்தான்னு சொல்லி, அந்த நாளை கண் திறந்த திருவிழாவாக ஆனி மாதம் சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள் இந்த ஆலயத்தில்.
கல்லடி திருச்செந்தூர் பகுதி வந்து ஒரு சிறிய நிலப்பரப்பை கொண்டதாக இருந்தாலும் கூட அதிகளவாக அரச நிறுவனங்களை கொண்ட ஒரு பகுதியாக விளங்குகின்றது. இதனால் வந்து இந்த ஆலயத்தினுடைய முதலாவது திருவிழாவை 13 அரச நிறுவனங்களைச் சேர்ந்த உபயகாரர்கள் ஒன்று சேர்ந்து நடாத்துகின்றார்கள். மிகுதி 9 நாள் திருவிழாவை வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கு பிரித்து கொடுத்துக்கிறார்கள். இப்படியான ஒரு சிறப்பு இந்த ஆலயத்துக்கு இருக்கின்றது. இந்த முருகன் ஆலயம் இந்த பனை மரத்தின் கீழே தான் காணப்பட்டிருந்தது. முதலாக வந்து இந்த ஆலயத்திலே 1983ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே வந்து மகா கும்பாபிஷேகம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த ஆலயத்திற்கு வந்து ஏன் திருச்செந்தூர் முருகன் ஆலயம் என்று பெயர் வந்தார் சொன்னால், நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இந்தியாவிலே முருகனுடைய 6 படை வீடுகளில் வந்து 5 முருகன் ஆலயங்கள் வந்து மலைகளிலோ குன்றுகளிலோ நிச்சயமாக அமைந்திருக்கும். ஆனால் இந்த திருச்செந்தூர் ஆலயத்தை பொறுத்தவரை வந்து கரையை பார்த்தபடி, கடலை பார்த்தபடி இந்த ஆலயம் அமைய பெற்றிருக்கின்றது. ஆனால் இந்த ஈழத்து திருச்செந்தூர் முருகன் ஆலயம் வந்து கிராமத்தை பார்த்தபடி அமைந்திருக்கின்றது. நான் குறிப்பிட்டிருந்தேன், இந்த ஓங்கான் என்பவர் தான் இந்த ஆலயத்தை கூட அமைத்திருக்கின்றார் சொல்லி. அவர் என்ன செய்கிறார் சொன்னால், இந்த ஆலயத்தை வந்து கிராமத்தை பார்த்தபடி அமைத்திருக்கின்றார். ஆனால் நடந்த சுனாமி பேரலையின் காரணமாக வந்து இந்த ஆலயம் வந்து முற்றாக சிதைவடைய வந்து புதிய ஆலயத்தை வந்து மீண்டும் வந்து கரையை பார்த்தபடி அமைத்திருக்கின்றார்கள். இப்படியான ஒரு சிறப்பு இந்த ஆலயத்துக்கு இருக்கின்றது. அருகாமையில் வந்து ஒரு ஆசிரமம் கூட காணப்படுகின்றது. அதனுடைய பெயர் வந்து சிதானந்த தபோவனம். என்ன காரணம் சொன்னால், கிட்டத்தட்ட 10 சிறுவர்களுக்கு மேற்பட்ட சிறுவர்கள் வந்து ஆன்மீக கற்றலோடு சேர்த்து பல இணைபாட விதான செயற்பாடுகள் கூட இந்த ஆசிரமத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவர்களுக்கான முழு செலவுகளும் வந்து இவர்கள் தான் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் வந்து இந்த ஆலயத்திற்கு அருகாமையில் வந்து இந்த ஆசிரமம் காணப்படுவது ஒரு சிறப்புக்குரிய விடயமாக அமைகின்றது. வந்து ஈழத்து திருச்செந்தூர் முருகன் ஆலயம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த முருகன் ஆலயத்தை பற்றி, இது வந்து கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே வந்து கல்லடி எனும் இடத்திலே வந்து சிறப்பான ஒரு ஆலயமாக விளங்குகின்றது. இந்த ஆலயத்தை பற்றிதான பல சிறப்புகளை நிச்சயம் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே. அதுவரையில் ஒளிப்பதிவாளர் தர்ஷனுடன் ஷர்மி. வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.